நேத்து கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ண எல்லாருக்குமே பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணீங்களோ அவங்களுக்கு. இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆனது வந்து சாப்பாடே வேண்டாம், வெறும் ஜூஸோ லிக்விட் ஐட்டமாக குடிச்சாவே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இல்லையா. ஸோ நேற்று அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைமாக வீட்டில் கோதுமை மாவு வச்சு பாஸ்தா ட்ரை பண்ணி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறனால நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் வரும் இல்லைங்களா. அந்த மாதிரி நேற்று 2-3 மிஸ்டேக்ஸ் நான் பண்ணேன். என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன், நீங்களும் அதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ 1 கப் கோதுமை மாவுக்கு 1 முட்டை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா வீடியோஸ்லையும் போட்டிருந்தாங்க. பட் ஆக்சுவலி 1.5 கப் மாவுக்கு 2 முட்டை போட்டிங்க அப்படின்னா சூப்பரான ரேஷியோ நமக்கு கிடைக்கும். அண்ட் அதை பிணைஞ்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா மாவு போட்டு நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. அதை ஹாஃபாக கட் பண்ணி தின் லேயராக தேய்ச்சி பீஸா கட்டரை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து பாஸ்தா ரெடி ஆகிடும். அது வந்து நாளைக்கு எப்படி நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியாகவே தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி